الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. يقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، ومن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. الحديث رواه الترمذي. وقال النبي صلى الله عليه وسلم: لا تسبوا أصحابي فوالذي نفسي بيده لو أنفق أحدكم مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيفه. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான அன்பார்ந்த உலமாக்களே, ஊர்வாசிகளே, இந்த பள்ளியுடைய நிர்வாகத்தினர்களே, ஒரு பயங்கரமான ஒரு விடயம்தான் நாங்கள் பேசப்படுகின்ற இந்த தலைப்பு. இது யாரும் சாதாரணமாக இதனை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்கிறேன். இது முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பாரதூரமான விடயம் என்றது இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியுடைய இறுதியில் உங்களுக்கு விளங்கும். உலக சரித்திரத்துல முஸ்லிம்களுக்கு செய்யப்படுற அநியாயத்துல மொத்த அநியாயங்கள் அவ்வளவும் உள்ளடங்குற பிரச்சனை தான் இது. இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. இன்றைக்கு குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய காலத்துல தீனுல் இஸ்லாம் உலகத்துடைய பெரும் பகுதியில பரவித்தோம். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 22 லட்சம் சதுர மைல்களை ஆட்சி செஞ்சாங்க. இந்த பூமியில 22 லட்சம் சதுர மைல்கள் ஆட்சி செஞ்சாங்க. தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டினாங்க. அது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல இன்னும் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. கடல் மார்க்கமாக யுத்தங்கள் நடந்துச்சு. ஆப்பிரிக்கா வரைக்கும் இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சது. இஸ்லாத்துடைய எதிரிகள் இருக்கிறாங்களே, இவங்க முக்கியமா யூதர்கள். யூதர்கள் இந்த தீனுக்கு எவ்வளவு பெரிய எதிரிண்டா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்: لَتَجِدَنَّ أَشَدَّ النَّاسِ عَدَاوَةً لِلَّذِينَ آمَنُوا الْيَهُودَ وَالَّذِينَ أَشْرَكُوا. முஸ்லிம்களுக்கு மிக கடினமான விரோதிகள் ஈமான் கொண்ட மக்களுக்கு யூதர்கள் தான். வல்லதீன அஷ்ரகு, மேலும் சிரித்து வைக்கக்கூடியவர்களும் அப்படியான விரோதிகள் தான். வலதஜிதன்ன அக்ரபஹும் மவத்தல் லில்லதீன ஆமனு அல்லதீன காலு இன்னா நஸாரா. தங்களை தாங்களே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்களே, அப்படியானவர்கள் முஸ்லிம்களுடன் நல்லுறவு இரக்கம் ஓரளவுக்கு இருக்கும் என்று வழி பார்க்க முடியுமெண்டா அவங்க நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. ஆனா இன்றைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜூடியோ கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லி அல் யஹூதியத்துல் மஸீஹிய்யா அல்லது அல் மஸீஹிய்யத்துல் யஹூதிய்யா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றுபடுறதுக்காக வேண்டி ஒரு பெரிய திட்டம் தீட்டப்பட்டு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே மாதிரியான ஒரு கொள்கையில இன்றைக்கு துணியால வாழ்றாங்க.
முஸ்லிம்கள் மீது எப்படி யூதர்கள் பயங்கரமான விரோதிகளோ அந்த அதே விரோதத்தை பாராட்டும்படியானவர்களாக கிறிஸ்தவர்களையும் ஆக்க முயற்சி செய்யறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விடயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வகபைனா இலா பனி இஸ்ராயீல ஃபில் கிதாப். நாங்க கிதாப் அல் கிதாப்னா தௌராத்தில் எழுதிட்டோம் பனு இஸ்ரவேலர்களுக்கு லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரத்தைன், நீங்க 2 முறை இந்த துனியால குழப்பத்தை உண்டாக்குவீங்க. வலதஅலுன்ன உலுவன் கபீரா, நீங்க பெரிய உயர்வு அடைவீங்க. யார் இந்த யூதர்களை பற்றி குர்ஆன் சொல்லுது? வைதா ஜா வஅது ஊலஹுமா, எப்பொழுது உங்களுடைய வாக்களிக்கப்பட்டதில் முதலாவது வந்து விடுமோ, பாஸ்னா அலைக்கும் இபாதன் லனா, எங்களுடைய சில அடியார்களை நல்லடியார்களை நாங்கள் உங்களின் பக்கம் அனுப்புவோம். உலி பஅஸின் ஷதீத், அவர்கள் மிகவும் சக்தியுள்ள மிகவும் உறுதிமிக்க மக்களாக இருப்பார்கள். ஃபஜாசு ஹிலால் அத்தியார், உங்களுடைய வீட்டு சுவர்களை அப்படியே இடித்தவர்களாக உங்களை அழிப்பார்கள். வகான வஅதம் மஃஊலா, அது அல்லாஹ்விடத்தில் முடிவு செய்யப்பட்ட ஒரு வாக்காக இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் முஃமின்கள் இபாதல் லனா என்ற பேச்சுக்கு தகுதியுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தான் அந்த யூதர்களிடமிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுக்குரியதாக ஆகிறது. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் முஸ்லிம்களுடைய முதல் கிப்லா. சும்மா ரததுனா லக்குமுல் கர்ரத அலைஹிம், பின்னால 2வது முறையும் உங்களிடத்தில் இது வந்துடும். யூதர்களோட கையில மஸ்ஜிதுல் அக்ஸா பறி போயிடும், பலஸ்தீன்ல இப்படியான ஒரு நிலைமை நடக்கும் என்றது அல்லாஹ்வுடைய குர்ஆன். வஅம்ததுனாகும் பிஅம்வாலி வபனீன், உங்களுக்கு நாங்க சொத்து செல்வங்களையும் தருவோம், ஆண் குழந்தைகளையும் தருவோம். வஜஅல்னாகும் அக்ஸர நஃபீரா, நீங்க பெரும் தொகையானவர்களாக மாறிடுவீங்க. இன்றைக்கு அவ்வளவு பலமும் அல்லாஹ்வே சொல்றான், உங்கள்கிட்ட முழு சொத்தும் வந்துடும். இன்றைக்கு வேர்ல்ட் பேங்க் எங்க இருக்குது? யாருடைய கையில இருக்குது? வேர்ல்ட் பேங்க் முழுமையா யூதர்களோட கையில இருக்குது. ஒரு நாட்டுடைய கரன்சிய, ஒரு நாட்டுடைய கரன்சிக்கு என்ன சொல்றது? நாணயத்தை, பணத்தை அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டுடைய சென்ட்ரல் பேங்குக்கு பிரிண்ட் பண்றதுக்குரிய அதிகாரம் இல்லை. எங்கட நாட்டுடைய சென்ட்ரல் பேங்குக்கு அதிகாரம் இருக்குதா எங்கட நாட்டு கரன்சியை பிரிண்ட் பண்ண? ஒரு நாளும் இல்லை. எங்கிருந்து ஆர்டர் வரணும்? நம்பர்ஸ்ல இருந்து, வேர்ல்ட் பேங்க்ல இருந்து வந்தாதான் எங்கட சென்ட்ரல் பேங்க் அதை பிரிண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த யூதனுக்கு எங்கட நாட்டுடைய பணம் ஒரு 10,000 கோடி ரூபாய் தேவைன்னு வைங்க, முழுமையா பிரிண்ட் பண்ணி கொண்டு கொட்டுவான். பிரச்சனை இல்லை, அதுக்கு எந்த ஒரு சக்தியும் அவனுக்கு தேவையில்லை, எந்த ஒரு செலவும் இல்லை, முழு பணமும் அவன் கையில இருக்குது. பயந்து போவானா? பயந்து போவானா? வல்லாஹு கைருல் மாக்கிரீன், இந்த சூழ்ச்சியாளர்களை விட அல்லாஹு தஆலா மிக சிறந்த முறையில் எங்க வழி நடாத்துவான். சந்தேகம் இல்லாம முஃமின்கள் உள்ளால் உள்ளபடி யதார்த்தமாக அல்லாஹ்வை பயந்தவர்களா இருப்பாங்கண்டா, இதை விட பெரிய சக்தி அவர்களுடைய கையில போனாலும் அது ஒரு போதும் ஒரு நாளும் முஸ்லிம்களை தளர்த்த முடியாது என்றதை மறந்துடுவானா. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய WHO இருந்து, ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து எதையெல்லாம் பெரிய மட்டமாக நின்று உலகத்தை வழி நடாத்தி கொண்டிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு முழுமையா யூதர்களுடைய கையில. குர்ஆன் என்ன சொல்லிச்சு? வஅம்ததுனாகும் பிஅம்வாலி வபனீன் வஜஅல்னாகும் அக்ஸர நஃபீரா, உங்களை பெரும் தொகையானவர்களாக உலகத்துல நாங்கள் ஆக்குவோம்.
நீங்க பிந்திய காலத்துல ஒரு வதந்திய நீங்க கேட்டிருப்பீங்க, மீடியால அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. மீடியா மூலமாக ஈரானுக்கு அடிக்க போறான். ஈரானுக்கு சொல்லுங்களே, ஈரானுக்கு யார் அடிக்க போறான்? யார்? அமெரிக்கா அடிக்க போறான். என்ன ஐக்கிய நாடுகள் சபை அடிக்க போது பொருளாதார தடை விதிச்சுட்டான். இதெல்லாம் பச்சை பொய் படம். இதெல்லாம் என்ன? இது என்ன? 100% பச்சை பொய். ஒரு நாளும் நடக்காது, கியாமத் வரைக்கும் நடக்காது. உலகத்துல யூதர்கள் ஆக கூட வாழ்றது இஸ்ரேல்ல, அதுக்கு பின்னால் ஈரான்ல, அதுக்கு பின்னால் எங்க 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 ஈரான்ல. யூதர்களுடைய 2வது ஹை பாப்புலேஷன் ஈரான்ல. என்னண்டா அவங்க வளர்த்தெடுத்த புள்ள யார்? இவங்க யார்? ஈரான் ஷியா யார்? கஷ்டப்பட்டு 1000 வருஷமா பசல போட்டு வளர்த்தெடுத்த பிள்ளைகள். நீங்க யாரும் ஷியாக்களுக்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு வாசம், ஒரு மனம் சம்பந்தமா இருக்குதுன்னு நினைக்க வேணாம். ஒரு வாசம் கூட இல்லாதவர்கள் தான் அந்த ஷியாக்கள். நீங்க யூதர்கள் எடுங்கோ, கிறிஸ்தவர்கள் எடுங்கோ, மஜூசியல் எடுங்கோ, உலகத்தில் வாழ்ற பெரிய பெரிய இந்துக்கள் எடுங்கோ, பௌத்தர்கள் எடுங்கோ, யாராலும் முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லாத அளவு இந்த ஷியாக்களால பாதிப்பு இருக்குது. உண்மையிலேயே யூதர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? யூதர்களுடைய நோக்கம், யூதர்கள் மசீஹ் என்று சொல்றது தஜ்ஜால. மசீஹ் என்று சொல்றது யாரு? தஜ்ஜால. நாங்க யார சொல்லுவோம்? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். கடைசியா நடக்க போற யுத்தமும் அங்கதான் இருக்குது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால கொல்லும் வரைக்கும் இந்த போராட்டம் இருந்து கொண்டிருக்கும். தஜ்ஜாலை வழிபார்த்து அவனுடைய விடயத்தில் பலத்தை திரட்டி கொள்றதுக்காக வேண்டிதான் இந்த யூதர்கள்ட முழு முயற்சியும் நடக்குது. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வருது, தஜ்ஜால் வந்துட்டானுன்னா முதலாவது போய் சேர்ற மிகப்பெரிய பட்டாளம் ஈரான்ல இருந்து போறாங்க. புகாரில் ஹதீஸ் வருது. எங்க இருந்து? தஜ்ஜாலோட போய் சேர்ற முதலாவது பெரும் பட்டாளம் எங்க இருந்து போவாங்க? குராசான்ல இருந்து போவாங்க. குராசான் எங்க இருக்குது? ஈரான்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யூதர்களோட உண்மையான நோக்கம் என்னன்னா, யூதர்கள் அல்லாத மற்ற எல்லா பாப்புலேஷனையும் அப்படியே குன்ற வைக்கணும், அழிக்கணும். அப்படி யாரும் உலகத்தில் பேலன்ஸ் ஆகக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. பலஸ்தீன்ல அவங்களோட ஷூட்டிங் நடக்க கொள்ள ஒரு முஸ்லிமான பெண் சரண்டர் ஆயிட்டான் என்று வைங்க. அந்த இடத்துல நிர்பந்தத்துக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இல்லாம நுக்ரிஹா வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். யார் பலவந்தப்படுத்தப்படுவானோ குஃபருடைய கலிமாவுக்காக வேண்டி, அவனுடைய உள்ளம் உள்ளால் உள்ளபடி தீன்ல இஸ்லாத்துல ஈமான்ல இருக்கிற நிலைமையில வாயால ஒரு குஃபருடைய வார்த்தை சொல்லிட்டான், அது அவனுக்கு அந்த இஸ்லாத்துல பாதிப்பை உண்டாக்காது என்று குர்ஆன் சொல்லுது. இப்படியான ஒரு நிலைமையில ஒரு பெண் சொல்லிட்டான், நான் ஒரு யூதனா மாறுறேன், ஒரு ஆண் சொல்லிட்டார் நான் ஒரு யூதனா மாறுறேன், இந்த இடத்துலையும் கொலை செய்வாங்க.
யாரையும் அவன் மதத்துக்கு சேர்க்கிறது அவனுடைய தாக்கத் இல்ல. பெண்களுடைய விஷயத்துல இதெல்லாம் அசிங்கங்கள் பேசுறது நல்லமில்ல. பெண்கள்ல தந்த குழந்தையை தரிக்க வச்சு பிள்ளையை பெற்றெடுத்து தாயை கொலை செய்வான். ஏனென்றா அவனுடைய நசல் அவனுடைய சந்ததி பாக்கியாக இருக்கிறதுக்காக. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு நல்ல செய்திகள் இல்லை என்றாலும் சொல்றேன். உங்களுக்கு முந்தின சமுதாயம், எங்களுக்கு முந்தின எங்கட வாப்பா அப்பாட காலத்துல ஒரு பெண் சாதாரணமா 6, 7, 8, 10, 12, 14 பிள்ளைகளை பெற்றெடுப்பா. காட்டுங்க பாப்போம். இன்றைக்கு ஒத்தர 3, 4 புள்ள பெற்று முடியவில்ல. கணவன்கிட்ட சொல்லிடுவா, எல்லாம் நிறைய விட்டுடுங்க, இட்டு போடுஞ்சு போயிட்டாச்சு, இதுக்கு மேல இதை செய்ய முடியாது. எல்லார்ட்டையும் தானா விரும்பி கேட்டு செய்யற நிலைமைக்கு பெண்களுடைய உடம்ப வீக் ஆக்குறதுக்குரிய ஏற்பாடு நடக்குது. இது WHO பெரிய இன்வெஸ்ட் பண்ணி செஞ்சு கொண்டிருக்கு இந்த வேலையை. உலகத்திலிருந்து சனத்தொகையை குறைக்கிறதுக்காக வேண்டி. யாருடைய சனத்தொகை குறையுது? யூதர்கள்ட்ட இல்ல, யூதர்கள் அல்லாத அனைவருடைய. யாரும் பாக்கையாக கூடாது. யார் தஜ்ஜாலுடைய பட்டாளமாக வருவார்களோ அவர்கள் மாத்திரம் நான். அதனால உலகத்தில் உள்ள சனத்தொகைகள் எல்லாம் குறைக்கப்படும். இதுக்குரிய பெரிய பிக் ஸ்கீம், பெரிய பிரம்மாண்டமான ஸ்கீம் போட்டு இதுக்கு பில்லியன் கணக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தன்னுடைய பிச்சரங்களை உருவாக்க முடியாத அளவு பலவீனப்படுத்தி அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது. எப்படி நடக்குது? யாருக்காவது தேவையில்லை வந்து சந்திச்சுக்கோங்க, நான் சொல்லுவேன் தெளிவா. அந்த தலைப்புல பேச வரல என்றதால பேசுறேன் இல்ல. இதெல்லாம் இவர்களுடைய பரிபாலனம், இவர்களுக்கு கீழாக நடக்கிற வேலை வெட்டி அது அப்படியே நடந்து கொண்டு போகுது. முஸ்லிம்களை உலகத்தில் அழிச்சு நாசமாக்குறது கண்டு அன்றைக்கே இவங்க போட்ட திட்டத்தில் இவங்களுக்கு கைகூடினது தான் இந்த ஷியாக்கள். அப்துல்லா இப்னு சபா என்ற ஒரு யூதர் யமனுடைய சனாவுல இருந்து இஸ்லாமிய வேடம் போட்டு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல மதீனாக்குள்ள வரார். வந்து மதீனாவுல ஒரு புரட்சி. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் சிறந்தவர், உஸ்மானுக்கு முன்னால அலிக்கு கிலாபத் போயிருக்கணும். இப்படியாக யாருக்கிட்ட? சஹாபாக்கள் கிட்ட இல்ல. மார்க்க அறிவு மிக உயர்வான நிலைமையில உள்ள மக்கள்கிட்ட இல்ல. மிச்சம் தொங்கல்ல இருந்துதான் இவங்களோட முயற்சி அன்றைக்கும் நடந்துச்சு, இன்றைக்கும் நடக்குது. ஆகவே அறிவுல கீழ்மட்டத்துல வறுமையுடைய கோட்ல யாரெல்லாம் வாழ்றாங்களோ இவர்களுக்கிட்ட போய் ஒரு புரட்சிக்குரிய பேசுறது, ஒரு 10-100 பேரை சேர்த்துக் கொள்றது, அதுக்கு மேலால அவங்களுக்கு ஒரு பலம் கொண்டு தயாரித்துக் கொள்றது. இப்படியாக நடந்து அதுக்கு பின்னால சொன்னார், அபூபக்கர் உமருக்கு முன்னால ஹிலாபத் அலிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கணும், முதலாவது உஸ்மானுக்கு முன்னால் என்றார். அதுக்கு பின்னால சொன்னார், முதலாவது ஹிலாபத் ஹஜ்ரத் அலிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கணும் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பேச்சு தான் தொடராக இப்படி இப்படி பேசப்பட்டு கடைசியா இவர் சொன்னார், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வராங்க. கவாரிஜிகளால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்த பின்னால சொன்னான், அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெய்வீக சக்தி இருக்குது, மறைவான அறிவு இருக்குது, அல்லாஹ்வின் ஒரு அவதாரமாக துனியால இருக்கிறார், நபியை விட மேலானவர், இப்படி எல்லாம் கழிச்சாங்க. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு இவனுக்கிட்ட விசாரிச்சா இவன் பயப்படாம சொல்றான், ஹஜ்ரத் அலிட முன்னுகால நான் அப்படி சொன்னேன் தான்.
அலுவலு இவனை நாடு கடத்தினாங்க. இவன் போய் குடி அமர்ந்தது ஈரான்ல. எங்க? ஈரான்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்துல கைப்பற்றப்பட்ட பூமி. அங்க இவன் கிளர்ச்சி எப்படி உண்டாக்கினான்டா, ஈரானுடைய அரச பரம்பரை இருந்துச்சு ஆரம்பத்தில் இருந்து, மஜூசியல். இந்த மஜூசியலுடைய அரச பரம்பரையில ஷாஹின் ஷா என்று சொல்லப்படக்கூடிய அவருக்கு சொல்லப்படும் அரசர்களுக்கெல்லாம் அரசர் உண்டு. யஸ்தகிர்துடைய அப்பா இவர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு தான் கடிதம் எழுதினார், தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு. ஹஜ்ரத் ஹாஃபிஸ் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை எடுத்து கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்க, அவன் அப்படியே சுருட்டி அடித்தான் மூஞ்சில. சுருட்டி அடித்தான் மூஞ்சில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஸகல்லாஹு முல்கஹு கமா மஸ்ஸக ரிசாலதி. எப்படி என்னுடைய கடிதத்தை அவன் கசக்கினானோ அது மாதிரி இவனுடைய ஆட்சியை அல்லாஹ் கசக்குவானா. முதலாவது இந்த யஸ்தகிர்துடைய அப்பா அந்த அரசர் இருக்கிறாரு, அவருடைய மகன் வாப்பாவை கொண்டுட்டு அரசாட்சிக்கு வந்தார். அதுக்கு பின்னால தவறுதலா ஒரு நஞ்ச குடிச்சு மகனும் செத்து மடிஞ்சான். அதுக்கு பின்னால மகள்மார் ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த யஸ்தகிர்துடைய அப்பாவுடைய ஆட்சி பேரப்புள்ள யஸ்தகிர்துக்கு கிடைக்குது. யஸ்தகிர்துடைய காலத்துலதான் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய பட போய் அந்த ஈரான ஈராக் எல்லாம் முழுமையா வெற்றி கொள்ளுது. இப்ப இவன் போய் என்ன சொன்னான்டா, யஸ்தகிர்து உடைய பரம்பரையில தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார். யாரு போய் சொல்றது? அப்துல்லா இப்னு சபா. எந்த அப்துல்லா இப்னு சபாவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நாடு கடத்தினாங்களோ அவன் என்ன சொல்றான், யஸ்தகிர்துடைய பரம்பரையில தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரப்போறாங்க. ஏனென்றா இந்த யூதர்கள் அண்டையிலிருந்து பெரிய நுணுக்கசாலிகள். யஸ்தகிர்துடைய ஒரு மகள் கைதியா பிடிக்கப்பட்டிருந்தான். நல்லா விளங்கிக்கோங்க, கவனமா கேளுங்க, நல்லா விளங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. யஸ்தகிர்துடைய ஒரு மகள் முஸ்லிம்கள் ஈரானை கைப்பற்றும் பொழுது கைதியா பிடிக்கப்பட்டு மதீனாக்கு கொண்டு வரப்பட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிமைய ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அன்பளிப்பு செய்தார். யாருக்கு அன்பளிப்பு செய்தது? ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை உரிமை விட்டு திருமணம் செய்தார். இப்ப ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிச்சலும் இந்த ஈரானுடைய யஸ்தகிர்துடைய பிள்ளையிலிருந்து வருது. விளங்குதா? இது இவனுக்கு தெரியும். இது அங்க போய் பரப்பினால் இந்த யஸ்தகிர்துடைய பரம்பரையில தான் மஹ்தி என்றவர் வருவார். திரும்பவும் இந்த பூமிகளை எல்லாம் மீட்டெடுப்பார். யார்கிட்ட இருந்து மீட்கிறது? யார்கிட்ட இருந்து? முஸ்லிம்கள் இருந்து. விளங்குறீங்களா? இந்த பூமி எல்லாம் மீட்கப்படும். இந்த மஜூசியத்துடைய ஆட்சி அங்கு அமைக்கிறது தான் இவர்களுடைய நோக்கமே ஒழிய இவர்களுக்கு நபியுடைய குடும்பத்தோட அன்பும் இல்லை. முதலாவது சஹாபாக்களுடைய விடயத்துல யாராவது தப்பெண்ணம் கொள்ளுவாருண்டா அவருடைய நிலைமை என்ன? சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ இக்தாரனி வக்தார லீ அஸ்ஹாபி. அல்லாஹு தஆலா என்னை தேர்ந்தெடுத்தான், எனக்காக வேண்டி எனக்கு தோழர்களையும் தேர்ந்தெடுத்தான்.
சஹாபாக்கள் என்பவர்கள் இவர்கள் தான் நமக்கு நேர்வழியில் முன்மாதிரிகள். இதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் சஹாபாக்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் என்பவர்கள் யார் என்பதை, அவர்களுடைய சிறப்பை, உயர்வை, கண்ணியத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் 700 ஆயத்துகளுக்கு மேலால் புகழ்ந்து பேசுகிறார். குர்ஆனுடைய 6666 வசனங்களில் 700 வசனங்களுக்கு மேலால் அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை புகழ்கிறான் என்றால், அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான் என்றால், அவர்களுக்குரிய அந்தஸ்து, அவர்களுடைய உயர்வு ஏன் இவ்வளவு வலியுறுத்தப்பட வேண்டும்? இந்த தீனுல் இஸ்லாத்துடைய அடிப்படை என்பது குர்ஆனும் சுன்னாவும் தான், சந்தேகம் கிடையாது. தீனுடைய அடிப்படை குர்ஆனும் சுன்னாவும். ஆனால் நேர்வழி என்பது குர்ஆனும் சுன்னாவும் என்று சொல்லப்படவில்லை. நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். தீனுக்கு அடிப்படை குர்ஆன் சுன்னா, சந்தேகம் கிடையாது. ஆனால் நேர்வழி என்பது குர்ஆன் சுன்னா என்று சொல்லப்படவில்லை. நேர்வழி தீனுக்கு அடிப்படை குர்ஆன் சுன்னாவாக எப்படி இருக்கிறதோ அதே போன்றுதான் அனைத்து வழிகேடர்களும் அவர்களுடைய வழிகேட்டுக்கும் அடிப்படையாக குர்ஆன் சுன்னாவை தான் ஆக்கினார்கள். நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். எவ்வாறு தீனுடைய அடிப்படை குர்ஆன் சுன்னாவாக இருக்கிறதோ அதே போன்று வழிகேடர்கள் அவர்களுடைய வழிகேட்டுக்கு அடிப்படையாகவும் குர்ஆன் சுன்னாவை தான் ஆக்கினார்கள். நீங்கள் அனைத்து வழிகேடுகளையும் இஸ்லாத்துக்குள்ளால், தீனுக்குள்ளால் மக்களை திசை திருப்பிவிட, குழப்பிவிட, பிரித்துவிட, மக்களை ஒரு பதட்டமான நிலையில் ஆக்க எந்தெந்த சதி முயற்சிகள் எல்லாம் உலக சரித்திரத்தில் நடந்ததோ, இந்த 1400 வருடங்களாக நடந்ததோ, அவர்கள் அனைவரும் இஸ்லாத்துக்குள்ளால் ஒரு வழிகேட்டை திணிக்கும் பொழுது, ஊடுருவ செய்யும் பொழுது அதனை குர்ஆன் என்பதாகவும் ஹதீஸ் என்பதாகவும் தான் கொண்டு வருவார்கள். குர்ஆன் சுன்னாவை நேர்வழி நடந்த சஹாபாக்களுடைய முன்னோர்களுடைய வழியில் எடுத்து நடப்பதுதான் நேர்வழி. நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் சூரா ஃபாத்திஹாவில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான சரியான வழியை காட்டுவாயா. அது எந்த வழி? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அப்படியான நல்லடியார்களுடைய வழியை எங்களுக்கு நேரான வழியாக காட்டுவாயா. யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான் அதனையும் குர்ஆனிலேயே விரிவுபடுத்தினான். சூரா நிசாவில் அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள், சித்திக்குகள், சுஹதாக்கள், சாலிஹான அடியார்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான். சஹாபாக்கள் என்பவர்கள் ஒன்றிற்பின் சித்திக்காக இருப்பார், அல்லது ஷஹீதாக இருப்பார், அல்லது சாலிஹான அடியாராக இருப்பார். அல்லாஹ் தஆலா நேர்வழி என்று சொன்னது சித்திக்குகளின், ஷஹீதுகளின், சாலிஹான அடியார்களின் வழியை தான். சஹாபாக்களில் இந்த 3 கூட்டத்தார்களும் தான் இருந்தார்களே ஒழிய 4வது ஒரு கூட்டம் சஹாபாக்களில் கிடையாது. சஹாபாக்கள் ஒன்றிற்பின் சித்திக்குகள், உண்மையாளர்கள், அப்படி இல்லை என்றால் ஷஹீதுகள், உயிர் தியாகிகள், இல்லை என்றால் சாலிஹான நல்லடியார்கள். சாலிஹான அடியார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா சாலிஹான அடியார்களுக்கு சுவர்க்கத்தை வாக்களிக்கிறான். அனைத்து சஹாபாக்களுக்கும் எந்த விதிவிலக்கும் இல்லாமல் அல்லாஹ் சுவர்க்கத்தை வாக்களித்தான். குர்ஆனில் அல்லாஹ் 3 ஆயத்துக்களில் இதனை தெளிவுபடுத்துகிறான். யௌம லா யுஹ்ஸில்லாஹு அன்-நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹு, யார் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாமத்துடைய நாளையில் கேவலப்படுத்த மாட்டான். கேவலப்படுத்துவானா? நபியை கேவலப்படுத்துவானா? எவ்வாறு நபியை கேவலப்படுத்த மாட்டானோ அவ்வாறே நபியுடன் ஈமான் கொண்ட என்ற ஒரு சஹாபியையும் கேவலப்படுத்த மாட்டான். குர்ஆனுடைய சூரத் தஹரீமுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் இதனை தெளிவுபடுத்துகிறார். சஹாபி என்றால்
கியாமத்துடைய நாளையில் அவருக்கு கண்ணியமே கண்ணியம் தான், கேவலம் கிடையவே கிடையாது. இது குர்ஆனுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய முடிவாக இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபி என்று வந்தால் அவர் அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கவாதியாக, உயர்வானவராக, பொருந்திக் கொள்ளப்பட்டவராக. குர்ஆன் சொல்கிறது சஹாபாக்களை பற்றி, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். உலாயிக ஹுமுர் ராஷிதூன், அவர்கள் தான் நேர்வழி உள்ளவர்கள் என்றால் அவர்களை பின்பற்றாமல் நேர்வழி அடைய முடியாது. உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்றால் அவர்களுடைய பின்னால் செல்பவர்கள் அனைவரும் வெற்றி அடைவார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சஹாபாக்களின் மீது குறையாக பேசுபவர்கள், சஹாபாக்களை கீழ்த்தரமாக மதிப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த தீனுல் இஸ்லாத்திலே வழிகேட்டை புகுத்த நினைக்கிறார்கள். சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் ஒதுக்கிவிட்டால், சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் ஒதுக்கிவிட்டால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பவர் யார் என்று சொல்லுங்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பவர் யார் சொல்லுங்கள். சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் என்ன செய்யுங்கள்? ஒதுக்கி விடுங்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் என்பீர்கள். நான் கேட்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்று யார் சொன்னார்? குர்ஆனில் இருக்கிறது என்பீர்கள். குர்ஆன் என்ற ஒன்று நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறங்கியதாக யார் சொன்னார்? வஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்று யார் சொன்னார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் சஹாபாக்களை நீக்கிவிடுங்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பவர் ஒரு கற்பனை, பாரமாக இருக்கும் பேசுகின்ற இந்த பேச்சு. ஆனால் இதனை உங்களுடைய சிந்தனையில் போடுவதற்காக பேசுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பனை கிடையாது. ரசூலுல்லாஹ் உண்மைப்படுத்தப்பட்டது சஹாபாக்களால் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு சாட்சி சஹாபாக்கள் தான். இந்த தீனுக்குரிய சாட்சி சஹாபாக்கள் தான். இதனால் தான் எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அபூ ஸுர்அத் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ராய்த الرجل ينتقص احدا من اصحاب النبي صلى الله عليه وسلم فعلم انه زنديق. நீங்கள் ஒரு மனிதரை கண்டால் அவர் ஒரே ஒரு சஹாபியை குறைவாக மதிப்பீடு செய்கிறார். என்ன செய்கிறார்? யன்தகிசு, குறைவாக மதிப்பீடு செய்கிறார். அஹதம் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய தோழர்களில் ஒரே ஒருவரை குறைவாக மதிப்பீடு செய்பவரை நீங்கள் பார்த்தால் ஃபஅலம் அன்னஹு ஸிந்தீக், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவன் ஒரு நாஸ்திகன் என்பதாக. ஏன் தெரியுமா? வதாலிக அன்ன الرسول حق, சஹாபாக்கள் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹ் உண்மைப்படுத்தப்பட்டார். வல் குர்ஆன் ஹக், குர்ஆன் உண்மைப்படுத்தப்பட்டது. வமா ஜாஅ பிஹி ஹக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் உண்மைப்படுத்தப்பட்டது. புகாரி ஷரீஃபில் ஜம்உல் குர்ஆன் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. இந்த பாடத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் குர்ஆன் புத்தக வடிவிலே ஆக்கப்பட்டதை பற்றி பேசுகிறார்கள். யமாமா என்ற போரில் 750 குர்ஆனை மனனம் செய்த சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள்,
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கலீஃபாவே, இப்படியே குர்ஆனை மனனம் செய்தவர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டே போவார்கள் என்றால் குர்ஆனுடைய பரிசுத்த தன்மை வீணாகிவிடும். எனவே உடனடியாக நாம் புத்தக வடிவில் குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், கைஃப தஃஅலு ஷைஅன் மா யஃஅல் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத வேலையை நீங்கள் எவ்வாறு செய்ய போகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத வேலை எது? புத்தக வடிவில் குர்ஆனை எழுதுவது. விளங்குகிறீர்களா? புத்தக வடிவில் குர்ஆனை ஆக்குவது அல்லாஹ்வுடைய தூதரின் வேலை அல்ல. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதரின் வேலை என்ன? குர்ஆனை சஹாபாக்களின் உள்ளங்களிலே பதிய வைப்பது. புத்தக வடிவில் ஆக்குவது ரசூலுல்லாஹ்வின் வேலை அல்ல. ரசூலுல்லாஹ்வின் வேலை எது? குர்ஆனை சஹாபாக்களின் உள்ளங்களில் ஆக்குவது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மோசடிக்காரர்கள் என்று வையுங்கள், குர்ஆன் மோசடி செய்யப்பட்டதாகிவிடும். அவர்கள் வழிகேடர்கள் என்று வையுங்கள், வழிகேடு வெளியாகும் இடமாக குர்ஆன் ஆகிவிடும். அவர்களை நம்ப முடியாது என்று சொல்லுங்கள், குர்ஆனை நம்ப முடியாது. அவர்களை எந்த வார்த்தையால் குறை கூறுவீர்களோ அங்கு குர்ஆனை சாடக்கூடியதாக இருக்கும். இதனைத்தான் அபூ ஸுர்அத் ராஸி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள். ஹதீஸ் என்றால் என்ன? ஹதீஸ் என்பது அதற்குரிய வரை விலக்கணம் அக்வாலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஃஆலுஹு வ தக்ரீராத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் ஹதீஸாக இருக்கிறது. சொல் என்றால் சஹாபாக்கள் கேட்டது, செயல் என்றால் சஹாபாக்கள் பார்த்தது, அங்கீகாரம் என்றால் சஹாபாக்கள் கேட்டவையும் பார்த்தவையும். நபி அவர்கள் முன்னிலையில் ஏதாவது ஒரு செயல் நடக்க நபி அவர்கள் மௌனமாக இருந்தால் அங்கீகாரம் என்பார்கள். இதனை சஹாபி பார்த்திருந்தால் அறிவித்திருப்பார், இதனை ஹதீஸ் என்போம். இல்லை என்றால் ஏதாவது ஒரு விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தால் அதனை அங்கீகாரம் என்பார்கள். இல்லை என்றால் ஆம் என்று ஆமோதித்தால் அங்கீகாரம் என்பார்கள். ஏதோ அங்கீகாரம் என்பது கேட்டவையும் பார்த்தவையும் சுருக்கமாக சொல்வதானால், ஹதீஸ் என்பது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து பார்த்தவையும் கேட்டவையும். அல்லாஹ்வின் மார்க்கம் என்பது அல்லாஹ்வின் மார்க்கம் என்பது நல்ல முறையில் கேளுங்கள், விளங்குங்கள். அல்லாஹ்வின் மார்க்கம் என்பது ரசூலுல்லாஹ்விடம் இருந்து சஹாபாக்கள் பார்த்தவையும் சஹாபாக்களிடம் இருந்து ரசூலுல்லாஹ் பார்த்தவையும். தீனுல் இஸ்லாம் என்பது சஹாபாக்களிடமிருந்து ரசூலுல்லாஹ் பார்த்து அதனை ஆமோதித்தால் அது தீன், மௌனமாக இருந்தால் அது தீன், திருத்திக் கொடுத்தால் திருத்தப்பட்டது தீன். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடமிருந்து பார்த்தவை கேட்டவை அனைத்தும் தீன். சுருங்க சொல்வதானால் அல்லாஹ்வின் மார்க்கம் என்பது நபி அவர்கள் முன்னிலையில் சஹாபாக்களின் வாழ்வும், சஹாபாக்களின் முன்னிலையில் நபி அவர்களின் வாழ்வும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தது போன்று என்னுடைய உம்மத்தினர்கள் 73 கூட்டமாக பிரிவார்கள். குல்லுஹும் பின்னார் இல்லா ஃபிர்கத்த வாஹிதா, அனைவரும் நரகத்திலே நுழைந்து விடுவார்கள், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. கைல மன்ஹும் யா ரசூலல்லாஹ், கேட்கப்பட்டது அவர்கள் யார் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன அலைஹி வஸஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழிமுறையில் இருக்கிறோமோ அந்த வழிமுறையில் நடப்பவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சஹாபாக்களை விட்டு விடுவோம், சஹாபாக்கள் வேண்டாம், அவர்களை பின்பற்ற மாட்டோம், அவர்களின் செய்தியே நமக்கு தேவையில்லை. நம்முடைய முடிவு, நம்முடைய ஆராய்ச்சி, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய மனோ இச்சை என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ நினைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மறந்து விடாதீர்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் நேர்வழி என்பது நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய, முன்னோர்களுடைய வழி. நான் ஏன் இதனை தெளிவுபடுத்துகிறேன் என்றால், தீனுல் இஸ்லாத்துடைய வடிவத்தை முழுமையாக மாற்றிவிட யாராவது நினைத்தால் அவர் செய்ய வேண்டிய வேலை நபி அவர்களை விட்டும் சஹாபாக்களை பிரிப்பதுதான். தீனுல் இஸ்லாத்துடைய உண்மையான வடிவத்தை முழுமையாக மாற்ற வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? நபி அவர்களை விட்டும் சஹாபாக்களை பிரித்து விட்டால் அது நிகழ்ந்துவிடும். ஷியாக்கள் இந்த வேலையை தான் செய்தார்கள். யூதர்கள் இதற்குத்தான் திட்டமிட்டு இவர்களை உருவாக்கினார்கள். இவர்கள் சொல்லுவார்கள், சஹாபாக்களில் அபூதர் கிஃபாரி, சல்மானுல் பாரிசி, ஹுதைஃபத் இப்னுல் யமான், மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய அவர்கள் 5 பேர்களுடைய பெயர்களைத்தான் குறிப்பிடுவார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 5 பேர்களை தவிர அனைத்து சஹாபாக்களும் நரகவாதிகள் என்பார்கள், காபிர்கள் என்பார்கள், முர்த்ததுகள் என்பார்கள். எந்த வார்த்தைகளால் திட்ட முடியுமோ திட்டுவார்கள். நபி அவர்களை விட்டும் சஹாபாக்களை பிரித்து விடுவார்கள். இப்பொழுது அவர்களுடைய கொள்கை என்ன? குர்ஆன், நாங்கள் எங்களிடம் இருக்கின்றது குர்ஆன் அல்ல, இது பொய்யும் இட்டு கட்டும் தான். ஹதீஸ் என்பது சஹாபாக்கள் அறிவித்தவை அனைத்தும் பொய்யானவைகள் தான். இவர்களுடைய முக்கியமான கொள்கைகளில் உள்ளதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் குலஃபாக்களை இவர்கள் மறுப்பார்கள். இவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலிருந்து திரும்பி வரும் பொழுது கதீர் என்ற ஒரு இடம் இருக்கிறது, ஜுஹ்பாவுக்கு பக்கத்தில் மக்கா மதீனாவுடைய அந்த பாதையில், அந்த இடத்தில் துல் ஹஜ்ஜுடைய 18வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குத்பா செய்தார்கள். உண்மையிலேயே குத்பா செய்தார்கள், சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த குத்பா என்ன என்பது முஸ்லிமிலே தெளிவாக பதிவாகிறது. அங்கே எந்த விதமான நூதனமான விஷயங்களும் சொல்லப்படவில்லை. என்றாலும் அவர்கள் சொல்லுவார்கள், அங்கேதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய வஸியாக ஆக்கப்பட்டார்கள். வஸி என்றால் நபி அவர்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டியவர். அவர் வழியிலே நடக்க வேண்டும், அவர் சொன்னதை செய்ய வேண்டும். அவர் இமாமாக வருகிறார், அவருடைய பரம்பரையிலே 12 இமாம்கள் வருவார்கள், அவர் உட்பட. இதுவெல்லாம் அங்கே சொல்லப்பட்டதாம். சஹாபாக்கள் இதனை மறைத்தார்கள், அவர்கள் சொல்லவில்லை. எனவே வழிகேட்டில் போனார்கள், முர்த்ததுகளானார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஆட்சி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபகரித்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபகரித்தார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபகரித்தார். எனவே இவர்கள் 3 பேரும் அவர்களின் பார்வையில் பெரும் விரோதிகளாக பார்க்கப்படுவார்கள். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சாபம் இடுவது அவர்களிடத்தில் ஒரு இபாதத். ஹுமைனி தன்னுடைய கஷ்புல் அஸ்ரார் சஹாபாக்களை கீறி கிழித்தது போன்று உலக சரித்திரத்தில் யாரும் சஹாபாக்களை ஏசியது கிடையாது.
இவர்கள் மிக பயங்கரமானவர்கள். குமைனியை இமாம் என்பார்கள், இமாம் குமைனி என்பார்கள். அவனுடைய பெயரை கேட்டால் அவனுக்கு சாபமிடுங்கள், உங்களுக்கு எந்த பாவமும் நிகழ்ந்து விட மாட்டாது, லஅனத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். குமைனி ஒரு இடத்தில் சொல்கிறார், நவுஸ் பில்லாஹ், குமைனியுடைய கஷ்புல் அஸ்ரார் எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை சுமர்ந்தவை என்றால், அபூபக்கர் और उमर के नामों को इंसान अगर अपने शर्मगाह में लिखे उससे बड़ा अजर कुछ नहीं मिलेगी. மனிதன் அபூபக்கர் உமருடைய பெயரை தன்னுடைய மர்மஸ்தானத்தில் எழுதுவார் என்றால் அதைவிட நன்மைக்குரிய செயல் வேற எதுவும் கிடையாது என்று எழுதுகிறார். கேவலமான இடங்களில் அபூபக்கர் உமர் என்ற பெயர் எழுதப்படும். உமர் ஜஹன்னமி குத்தா தா, உமர் நரகத்துடைய ஒரு நாயாகத்தான் இருந்தார். அபூபக்கர் உமர் அஸ்லி காபிரோர் ஜிந்திக் தா, அபூபக்கரும் உமரும் அசலான காபிர்களாகவும் நாஸ்திகர்களாகவும் இருந்தார்கள். நவுஸ் பில்லாஹ். இந்த வார்த்தைகளை எல்லாம் பேச நம்முடைய நாவு உள்ளம் இடம் கொடுப்பது கிடையாது. என்றாலும் இந்த பயங்கரமான இந்த மோசடி இந்த நாட்டுக்குள்ளால் வேறொரு போர்வையிலே வந்திருக்கிறது. இவர்களை முறியடிக்க வேண்டியது என்னுடைய உங்களுடைய ஒவ்வொரு மும்மினுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. அதற்குரிய ஆயத்தத்துக்காக உங்களிடம் சொல்கிறேன். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விபச்சாரி என்று எழுதுகிறார். முஆவியா ஜஹன்னம் के सिवा कुछ नहीं कमाया. முஆவியா ஜஹன்னத்தை தவிர வேறு எதையும் தேடவில்லை இந்த துனியாவில். இதைவிட பயங்கரமான வார்த்தைகள் உள்ளன. ஹஜ்ரத் ஆயிஷாவுடன் உடலுறவு கொண்டதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய மர்மஸ்தானம் நரக நெருப்பில் போடப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்களிடம் ஒரு கிளர்ச்சிக்காக வேண்டியவைகளை பேசவில்லை. இவர்கள் சஹாபாக்களுடைய விடயத்தில் எந்த முறையில் நடக்கிறார்கள்? இவர்கள் எங்களுடன் வரும் பொழுது சொல்லுவார்கள், நாங்கள் உங்களுடன், நானும் நீங்களும் ஒரே மாதிரியானவர்கள் தான், சுன்னிகளுக்கும் ஷியாக்களுக்கும் வித்தியாசம் கிடையாது, நாங்களும் நீங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நம்முடைய நாட்டில் அதாவது ஈரானில் சுன்னிகளுக்கு எல்லா சுதந்திரங்களும் உள்ளன. நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். ஈரானில் நூற்றுக்கணக்கான சுன்னிகளுடைய மஸ்ஜிதுகள் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. சுன்னிகள் சுட்டரிக்கப்படுகிறார்கள், பகிரங்கமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இதையெல்லாம் எந்த ஒரு மீடியாவும் அவுட் பண்ண மாட்டாது. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், மிக தெளிவாக இருக்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். இவர்கள் சுன்னிகளுடைய இரத்தத்தை ஹலாலாக பார்க்கக்கூடியவர்கள். இவர்களுடைய அடிப்படை கிதாபுகளில், குறிப்பாக உசூலுல் காஃபி போன்ற கிதாபுகளில் இவர்களுடைய உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள், ஷியாக்கள் அல்லாத சுன்னி முஸ்லிம்களுடைய உடைமைகள், இரத்தம், மானம் அனைத்தும் எங்களுக்கு ஹலாலானவைகள் என்று எழுதுகிறார்கள். இதனுடைய பின்னணிதான் சிரியாவில் பஷார் மூலமாக நடக்கிறது, யமனில் நடக்கிறது, ஈராக்கில் நடக்கிறது. மறந்து விடாதீர்கள். லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டு குவிக்கின்ற இவர்கள் முஸ்லிம்களுடைய இரத்தத்தை, மானத்தை, சொத்தை, செல்வத்தை, பூமியை இவர்களுக்கு ஹலாலாக நினைக்கிறார்கள்.
இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை எந்த பேச்சும் கிடையாது. இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டு முஸ்லிம் நாடுகள் என்று தங்களை நினைக்கின்றவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. இவர்கள் சொல்லுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இமாம்கள் என்பதாம். அதாவது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈரானுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். இது என்னுடைய பேச்சுடைய தொடர் இங்கே சம்பந்தப்படுகிறது. ஈரானுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். அந்த பெண் ஈரானுடைய ஜாஹிலியா காலத்தில், குஃபருடைய காலத்தில் அரச பரம்பரையில் உள்ள பெண். இந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி தாபீன்களில் உள்ளவர். நாங்கள் அவரை தலைக்கு மேலால் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள். அவர்களுடைய பிச்சலத்தில் வந்த அனைத்து பிள்ளைகளையும் நாங்கள் கண்ணியப்படுத்துவோம். நாங்கள் உண்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் பிச்சலங்கள் மீதும் அன்பு வைப்பவர்கள், சந்தேகம் கிடையாது. ஆனால் இவர்களுக்கு நபி அவர்களுடைய குடும்பத்தில் அன்பு கிடையாது. மாற்றமாக ஈரானுடைய அரச குடும்பத்தில் அன்பு இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். இவர்கள் இமாமாக தேர்ந்தெடுக்க இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈரானிய பெண்ணை திருமணம் செய்து பிறந்த குழந்தை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அலி. அவருக்கு தான் இமாம் ஜைனுல் ஆபிதீன் என்று சொல்லுவோம். அவரில் இருந்து மாத்திரம்தான் பரம்பரையில் இமாம்களை தேர்ந்தெடுப்பார்களே ஒழிய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 40 ஆண் குழந்தைகள், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவரல்லாத 16 ஆண் குழந்தைகள். இவர்கள் யாருடைய பரம்பரையிலும் இமாம்களை தேர்ந்தெடுத்தது கிடையாது. இந்த கசப்பான உண்மையை நீங்கள் உள்ளத்திலே தாங்க வேண்டும். இந்த முனாஃபிக்குகளுக்கு எட்டி வைக்க வேண்டும். இவர்களுக்கு எந்த விதத்திலும் நபி அவர்களுடைய குடும்பத்தில் அன்பு கிடையாது. குடும்பம் என்றால் முதலாவது யார்? குடும்பம் என்றால் முதலாவது உங்களுடைய குடும்பத்தில் யார்? பிள்ளைக்கு முன்னால் மனைவி, பிள்ளைக்கு முன்னால் மனைவி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எல்லாம் விபச்சாரிகளும் பாவிகளும். பிள்ளைகளா நல்லவர்கள்? இவர்கள் ரசூலுல்லாஹ்வை அன்பு கொள்ளவும் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அன்பு கொள்ளவும் இல்லை. வெளிப்பகத்துக்காக சுன்னிகளை சந்தித்தால், என்னை உங்களை சந்தித்தால் சொல்லுவார்கள், நாங்கள் நபியுடைய குடும்பத்தை நேசிப்பவர்கள், எனவேதான் நாங்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறோம், அவர்களுடைய பிச்சலத்தை நேசிக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிச்சலம் வெறுமனே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக மாத்திரமா வந்தது? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிச்சலம் வெறுமனே இமாம் ஜைனுல் ஆபிதீன் மூலமாக மட்டுமா வந்தது? மற்ற அனைவரையும் உதறி தள்ளிவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துடன் உங்களுக்கு மஹப்பத்தா? இதனை நாங்கள் ஏற்கவா? நாங்கள் புல்லு திண்டு வளருவோர்கள் அல்ல. ஷியாக்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அனைத்து மோசடிகளையும் நிபாத்தையும் நயவஞ்சகத்தனத்தையும் குபுரையும் இறை மறுப்பையும் நாங்கள் அக்குவேர் ஆணுவேராக அறிந்தவர்கள் தான்.
மறந்து விடாதீர்கள். இமாம்களை பற்றிய இவர்களுடைய கோட்பாடு, இவர்களுடைய இமாம்கள் யார் உங்களுக்கு அந்த நோட்டீஸில் தரப்படும். இவர்கள் யார்? 12 இமாம்கள். ஹஜ்ரத் அலி அவர்களுடைய மகன் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும், அதுக்கு பின்னால் அலி ஜைனுல் ஆபிதீன், அதுக்கு பின்னால் இமாம் ஜைனுல் ஆபிதீனுடைய மகன் முஹம்மது பின் அலி, அவருடைய மகன் ஜாபர் இப்னு முஹம்மத், அவருடைய மகன் மூசா இப்னு ஜாபர், அவருடைய மகன் அலி இப்னு மூசா, அவருடைய மகன் அலி இப்னு முஹம்மத், அவருடைய மகன் ஹசன் இப்னு அலி, அவருடைய மகன் அபுல் காசிம் முஹம்மது இப்னு ஹசன் அல் மஹ்தி. இந்த தொடர் தான் இந்த மஹதி என்று சொல்லப்படக்கூடியவர். இவர்கள் சொல்பவர் ஹிஜ்ரி 256ஆம் ஆண்டு வஃபாத்தானவர். ஆனால் இவர்கள் இவருடைய வஃபாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யோபனம் சொல்லுவார்கள், இவர் மறைந்திருக்கிறார், இவரிடம் தான் உண்மையான குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இறக்கிய வேதம் ஆரம்பத்தில் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் தான் பாதுகாக்கப்பட்டது. அவர்களுடைய கொள்கையை சொல்கிறேன். அதனை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய பரம்பரையில் வந்த இமாம்களிடம் தான் அது பாதுகாப்பாக இருந்தது. இந்த 12வது இமாம், இவர்கள் மஹதி என்று சொல்லக்கூடியவர், இவர் அந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு ஈரானில் உள்ள சுர்ரமர்ரா என்ற குகையிலே ஒளித்துக் கொண்டிருக்கிறார். கியாமத் நெருங்கும் பொழுது அவர் உண்மையான குர்ஆனை எடுத்துக்கொண்டு வெளியாகுவார். அந்த குர்ஆன் 70 முழம் நீளமானது, 17,000 ஆயத்துக்களை கொண்டது என்று சொல்வார்கள். எங்களிடம் இருக்கின்ற குர்ஆன் அது பொய்யும் இட்டுக்கட்டுகளும் அல்லாத வேற எதையும் தாங்கியதாக இல்லை என்று சொல்வார்கள். ஏன்? அதனை தொகுத்தவர்கள் சஹாபாக்கள் அனைவரும் காபிர்கள். காபிர்கள் தொகுத்தது குர்ஆன் ஆகுமா? இவர்களுடைய 12 இமாம்களும் ஏற்றுக்கொள்ளாதவை ஹதீஸ் அல்ல என்பார்கள். உண்மையை சொல்வதானால் இந்த 12 இமாம்களுக்கும் ஷியாக்களுக்கும் இவர்கள் சொல்கின்ற எந்த தொடர்பும் கிடையாது. அவைகளெல்லாம் அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற படுதூறுகளும் இட்டுக்கட்டுகளும் தான். அவர்கள் உண்மையிலேயே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையில் வந்தவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையில் வந்தவர்கள், நபியுடைய வம்சாவளியில் வந்தவர்கள், சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர்கள் மீது படுதூறு சொல்லி அபாண்டம் சுமத்தி இட்டுக்கட்டி மிக பெரும் ஒரு பொய்யை அவர்கள் மார்க்கமாக்க நினைக்கிறார்கள். இஸ்லாத்துடைய அடிப்படைக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்கள் ஏற்கின்ற குர்ஆனை இவர்கள் குர்ஆன் என்று ஏற்க மாட்டார்கள், ஹதீஸை ஹதீஸ் என்று ஏற்க மாட்டார்கள். சஹாபாக்களின் வழிமுறையை பரிகரிப்பார்கள், புறக்கணிப்பார்கள். இவர்கள் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்களுடைய இரத்தத்தை ஓட்டுவதற்காக. இதனைத்தான் உலகளாவிய ரீதியில் நாங்கள் ஒரு பெரும் பிரச்சனையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இமாம்கள் சம்பந்தமாக இவர்களுடைய கோட்பாடு என்னவென்றால், இமாம்கள் எல்லாம் நபிமார்களை விட ரசூல்மார்களை விட சிறந்தவர்கள். முதலாவது
இரண்டாவது மறைவான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள். மூன்றாவது தெய்வீக சக்தி உள்ளவர்கள். இவையெல்லாம் நான் சொல்கின்ற விடயங்கள் எல்லாம் அவர்களுடைய மூல கிதாபாகிய உசூலுல் காஃபி என்று சொல்கின்ற கிதாபிலே இருந்து சொல்கிறேன். அவர்களுடைய ஒரு முக்கியமான ஆலிம் குலைனி என்பவர் எழுதிய அந்த கிதாபிலே இருந்து. அது மாத்திரமல்ல, இந்த 12 இமாம்களுடைய விடயத்தில் எல்லா நபிமார்களிடமும் ரசூல்மார்களிடமும் உடன்படிக்கை எடுக்கப்பட்டது. இவர்கள் மன்சூஸ் மினல்லாஹ், அல்லாஹ்வின் மூலம் சட்டம் கொடுக்கப்படுகின்றவர்கள். அப்படி என்றால் கடைசி நபிக்கு எந்த பெருமானமும் கிடையாது. ஏனென்றால் நபிக்கு பின்னால் வந்த அந்த இமாம்கள் நபியை விட உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து சட்டங்கள் வருகின்றன. அவர்கள் சட்டங்களை மாற்றலாம், முன்பின் செய்யலாம், ஹலாலாக்கலாம், ஹராமாக்கலாம். என்றால் இறுதி நபித்துவத்தை மறுப்பவர்கள் இவர்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்கு மடமை இருப்பதாக சொல்பவர்கள். நான் உங்களிடம் குறிப்பிட்டேன், இவர்களுடைய இமாம்கள் சம்பந்தமாக இவர்களுடைய கொள்கை, அவர்களுக்கு மறைவான அறிவும் தெய்வீக சக்தியும் உள்ளது. மறைவான அறிவும் தெய்வீக சக்தியும் உள்ளது. இவர்களுடைய இமாம் ஜாபர் சாதிக் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் தன்னுடைய மகன்மார்கள் இருவரில் மூத்த மகனுடைய பேர் இஸ்மாயில் இப்னு ஜாஃபர், அடுத்த மகனுடைய பேர் மூசா இப்னு ஜாஃபர். இஸ்மாயில் இப்னு ஜாஃபர், மூசா இப்னு ஜாஃபர் 2 மகன்மார்களில் மூத்தவருக்கு எனக்கு பின்னால் இமாமாக வருவார் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இவர் வஃபாத்தாகுவதற்கு முன்னால் அவர் வஃபாத்தாகிவிட்டார். இப்பொழுது மறைவான அறிவு எங்கே போய்விட்டது என்ற கேள்வி வருகிறது. அங்கே இவர்கள் சொல்லுவார்கள், இப்படியான மடமை அல்லாஹ்வுக்கும் இருக்கிறது. பதா என்பார்கள், அகீதத்துல் பதா. பதா என்றால் தெரியாமல் இருந்த ஒன்று புதிதாக தெரிய வருகிறது. இதற்குத்தான் பதா என்பார்கள். இது எங்களுடைய இமாம்களுக்கும் இருக்கிறது. அது ஒரு சாதாரண விடயம் தான், அது அல்லாஹ்வுக்கும் உள்ளதுதான் என்று வீணாக ஒரு அவர்களுடைய கற்பனைக்காக அல்லாஹுவின் மீது படுதூறு சொல்பவர்கள் இவர்கள். அது மாத்திரமல்ல, இந்த மறைந்திருக்கக்கூடிய மஹதி என்பவர் கடைசி காலத்தில் திரும்ப வருவார். இதற்கு அகீதத்து ரஜா என்பார்கள். திரும்பி வருவது சம்பந்தமாக அவர்களுடைய அகீதா, அவர்களுடைய கொள்கை. அவர் திரும்பவும் வந்து உலகிலே நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உலகிலே உருவாக்குவார் என்பது இவர்களுடைய அகீதாவாக இருக்கிறது. இந்த அனைத்து அகீதாக்களையும் சுமந்த இவர்கள் சுன்னிகளை சந்தித்தால், எங்களை சந்தித்தால், அவர்கள் சஹாபாக்களையும் புகழ்ந்து பேசுவார்கள். வேண்டியதை விட்டுக் கொடுப்பவர்கள் போன்று பேசுவார்கள். எங்களை போன்ற சாதாரணமான சுன்னிகள் தான் நாங்கள் என்று எங்களுக்கு காட்டிக் கொள்வார்கள். இது இவர்களிடத்தில் முக்கியமான ஒரு மார்க்கத்திலே உள்ள அம்சம். அதாவது இவர்கள் தக்கியா செய்வார்கள். தக்கியா என்பது தீனில் ஒரு முக்கியமான அடிப்படை அம்சம் இவர்களிடத்தில்.
தக்கியா என்றால் உள்ளத்தில் கொள்கையை மறைத்துக் கொண்டு வெளிரங்கத்தில் பொய் பேசுவது. எங்களுடன் இரண்டர கலந்து விடுவதற்காக வேண்டி நாங்களும் உங்களில் உள்ளவர் தான் என்று காண்பிப்பது. விஷத்தை உள்ளத்திலே மறைத்துக் கொள்வது. இதனைத்தான் நாம் முனாஃபிக்தனம் என்று சொல்லுவோம். ஆனால் அவர்களிடத்தில் மார்க்கத்தில் மிக பிரதானமான அம்சம் உசூலுல் காஃபியில் நஅூது பில்லாஹ், இது ஒரு அபாண்டம். இமாம் ஜாபர் சாதிக் சொன்னதாக அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தீன லிமன் லா தகிய்யத லஹு, யாரிடம் தகிய்யா இல்லையோ அவருக்கு மார்க்கமே கிடையாது என்றால் அவர்களுடைய மார்க்கமே தகிய்யா செய்வதுதான். வெளியில் ஒன்றை பேசிவிட்டு உள்ளத்திலே அவர்களுடைய அக்கீதாவை கொள்கையை மறைத்துக் கொள்வதுதான். எனவே இவர்களை கண்டுபிடிப்பது, அடையாளம் காண்பது என்பது இது லேசான ஒரு காரியம் அல்ல. இது ரொம்ப பயங்கரமான விடயம். இதற்காக வேண்டி நம்முடைய நாட்டில் பில்லியன் கணக்கு ரூபாய்களை செலவழிக்கவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த கொள்கையை மக்களிடம் விஷத்தை புகுத்தி விடுவதற்காக. எத்தனையோ நம்பிக்கை வைக்கப்பட வேண்டியவர்கள் நம்பகமற்றவர்களாக மாறிவிட்டார்கள். எத்தனையோ பேர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டார்கள். சமூக சேவையாளர்கள், உலமாக்கள், மக்களிலே எடுபடக்கூடிய உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்கள், படித்த மட்டத்திலே உள்ளவர்கள், குறிப்பாக பாடசாலை ஆசிரியைகள், மக்களுடன் அதிகமான புழக்கம் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், இவர்களை அவர்களே அறியாத நிலையில், அவர்களுக்கே தெரியாது என்றாலும் பெருந்தொகை பணம் முன்னால் வைக்கப்படும் பொழுது, அவர்களுடைய கையால் செலவழிக்கப்படும் பொழுது இவர்கள் தெரியாமலேயே அதில் வீழ்ந்து விடுகிறார்கள். கொள்கையின் விஷத்தை ஆரம்பத்தில் கத்தாமல் இருந்தாலும் 5-10 வருடங்களுக்கு பின்னால் அந்த அமைக்கப்பட்ட பாதையிலே இருந்து இந்த விஷம் வெளியாக போகிறது. அரசியல்வாதிகளிலும் இவர்கள் பெரும் முயற்சி செய்கிறார்கள். அங்கேயும் பணம் செலவழிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் கசப்பான உண்மைகள் என்றாலும் இவைகளை மறைத்து வைத்திருக்க முடியாது. இவைகளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டம் வந்துவிட்டது. இது உலமாக்களின் பொறுப்பாக இருக்கிறது. சமூகத்தை வழிநடாத்தும் மக்களுடைய கடப்பாடாக இருக்கிறது. நான் அறிந்தவரை பல உலமாக்கள் இதிலே மாட்டிக்கொண்டார்கள். அதுவல்லாமல் அவர்களிலே ஈரானிலே படித்துவிட்டு வந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே தெளிவாக அந்த ஷியத்துக்கு மக்களை திரட்டும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய நாட்டில் ஐசிசி என்ற பெயரில் ஓட்டமாவடியில் இஸ்லாமிக் கல்ச்சரல் சென்டர் என்ற பெயர், இத்திஹாது முஹிப்பி ஆலில் பைத் என்ற பெயரில் மட்டக்களப்பில், ஹாஷிமியா பவுண்டேஷன் கொழும்பு, மர்கதுல் இமாம் ஜாபர் சாதிக் என்ற பெயரில் கொழும்பில், முஸ்தபா யூனிவர்சிட்டி கொழும்பு. இதுதான் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிறது. இது இஸ்லாமிய பல்கலைக்கழகம் கிடையாது, இது ஷியாக்களுடைய பல்கலைக்கழகம். அடுத்தது ஹசனியத்து சக்கலைன் என்ற பெயரில் கண்டியில், மம்பவுல் ஹுதா என்ற மதரசா ஓட்டமாவடியில் இயங்கி வருகிறது. இங்கிருந்து பல 100 உலமாக்கள் வெளியாகிவிட்டார்கள். இந்த விஷயத்தை சுமந்தவர்களாக 100க்கும் மேற்பட்டவர்கள் வெளியாகி இருக்கிறார்கள்.
அடுத்தது வெலிகமையில் மிலேனியம் கல்வி ஸ்தாபனம், கல்விக்காக வேண்டி பெருந்தொகை பணத்தை செலவழிக்கிறார்கள். இவர்கள் ரேடியோ சிலோனில் புரோகிராமும் செய்கிறார்கள். முஸ்லிம் நிகழ்ச்சி வாழ்வும் பண்பாடும் என்ற அந்த நிகழ்ச்சியை இவர்கள் தான் நடாத்தி வருகிறார்கள். இவர்களுடைய மாதாந்த சஞ்சிகைகள் அஹ்லுல் பைத் என்ற பெயரில் ஒன்று வெளியாகிறது. அடுத்தது தூது என்ற பெயரில், த மெசேஜ் என்ற பெயரில் 3 மொழியிலும், தமிழ், ஆங்கிலம், சிங்களம் 3 பாஷையிலும் வெளியாகிறது. இது ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் ஃப்ரீயாக பணமில்லாமல் விநியோகிக்கப்படுகிறது. யாருக்கு வேண்டுமானாலும் இதனை பணமில்லாமல் பெற்றுக் கொள்ள முடியுமான நிலையிலே இருக்கிறது. இவர்கள் வெளியாக்கிய வெளியீடுகள் தமிழில், அதாவது இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் வெளியாக்கியவையும் நம் நாட்டில் வெளியாக்கியவுமாக சுமார் 80 வெளியீடுகள் இருக்கின்றன. நம் நாட்டிலே வெளியாக்கிய வெளியீடுகளில் ஒரு சிலவற்றை நான் உங்களிடம் வாசிக்கிறேன். பாலியலும் பருவவயதும், இஸ்லாமிய உலகும் சவால்களும், மனைவியை தேர்ந்தெடுப்பது எப்படி, இக்ரா என்ற பெயரில் ஒன்று, அலி ரலியல்லாஹு அவர்களின் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க மடல், ஆன்மீக போராட்டமும் அழுகை நிறைந்த சம்பவங்களும், இலக்கிய பாதையில் இமாம் ஹுசைன், இளமங்கை ரயில் பயணம், வீரமங்கை பிபி ஜைனப், உண்மையை உண்மையாக ஷியாக்கள் யார் என்ற பெயரில் ஒரு புத்தகம். அதிலே அவர்களுடைய கொள்கையை அவர்கள் முற்றாக மறைத்தார்கள், மக்களை ஏமாற்றி விடுவதற்காக. நமது நம்பிக்கை என்றொரு மடல், இஸ்லாமிய ஹிஜாப், அடுத்தது எழுச்சியின் சரிதை என்ற பெயரில், எழுச்சியின் சரிதை என்ற பெயரில் குமைனியின் வரலாறு. நமது நாட்டுக்கு தேவையானா? அடுத்தது கர்பலா என்ற அவர்களுடைய புத்தகம். இந்த புத்தகங்கள் எல்லாம் நம்முடைய நாட்டில் இது போன்ற புத்தகங்கள், இதையும் இது போன்றவையும் ஷியாக்களுடைய அவர்களுடைய ஆக்கங்களாக நம் நாட்டிலே இருக்கின்றன. எனவே நம்முடைய கடப்பாடு, நாம் முதலாக இந்த பயங்கரமான விஷத்தை பற்றி உண்டான சரியான அறிவை எடுத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் யார்? இவர்களுடைய உள்ரங்கம் என்ன? இவர்களை ஒருபோதும் வெளிரங்கத்தில் அடையாளம் காண முடியாது. இவர்களுடைய சதி முயற்சிகள் என்ன என்பதை முதலாவது அடையாளப்படுத்த வேண்டும். அதற்கு பின்னால் இந்த கொள்கையை பற்றி நம்முடைய வீட்டில், சூழலில், ஊரில், சமுதாயத்தில், மஹல்லாவில், நாட்டில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் விழிப்பூட்ட வேண்டும். டோனர்ஸ் இல்லாமல், அதாவது கொடை கொடுப்பவர்கள் இல்லாமல், யாராவது பெருமளவு பணத்தை கொண்டு வந்து கல்விக்காக, சமுதாய பலவீனங்களை நிவர்த்தி செய்வதற்காக என்று எங்களுடைய ஊரில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பெருமளவு பணத்தை யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ அவர்களுடைய பின்னணியை கட்டாய ஆராய்ச்சி செய்யுங்கள். அப்படியானவர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய கொள்கை விடயத்தை, இவர்கள் நம்மை அணுகும் முறையை நமது நாட்டில் உள்ள முழு முஸ்லிம்களுக்கும் அறிவிக்கும்படியாக
அவர்களை விழிப்பூட்டும்படியாக உள்ள வேலைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அடுத்தது, சஹாபாக்களுடைய கண்ணியத்தை சீர்குலைத்த இவர்கள் நம்முடைய நாட்டிலும் அப்படியான ஒரு சீர்கேட்டை உருவாக்க நினைக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட நபியுடைய மனைவிமார்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள் என்று குர்ஆனுடைய 20 வசனங்கள் பேசுகின்றன. சூரா நூருடைய 20 ஆயத்துக்களில் அல்லாஹ் இவர்களை பரிசுத்தமானவர்கள் என்று சொல்கிறார். அந்த தொடரில் அல்லாஹ் அத்தய்யிபாத்து லித்தய்யிபீன வத்தய்யிபூன லித்தய்யிபாத், பரிசுத்தமான ஆண்களுக்கு பரிசுத்தமான பெண்கள் தான் மனைவிமாராக வருவார்கள். குர்ஆன் சொல்கிறது, பரிசுத்தமான பெண்களுக்கு பரிசுத்தமான ஆண்கள் தான் கணவர்களாக வருவார்கள் என்றால், ஹஜ்ரத் ஆயிஷா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் கெட்டவர்கள் என்றால் யாரை கெட்டவர் என்று சொல்கிறார்கள்? யாரை யாரை சொல்லுங்களேன், யாரை? ரசூலுல்லாஹ்வை படுதூர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ன சொல்கிறது? பரிசுத்தமான ஆண்களுக்கு மனைவிமார்கள் பரிசுத்தமான பெண்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமானவர் என்றால் மனைவிமார்கள் அனைவரும் பரிசுத்தமானவர்கள் தான். பரிசுத்தமான பெண்களுக்கு கணவன்மார்களாக பரிசுத்தமான ஆண்கள் வருவார்கள். வல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத், தீய ஆண்களுக்கு தீய பெண்கள் தான் மனைவிமார்கள், தீய பெண்களுக்கு தீய ஆண்கள் தான் கணவன்மார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விடயத்திலும் சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுகின்ற ஸஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹுடைய விடயத்திலும் இந்த ஆயத்தின் தொடரில் சொல்கிறான், உலாயிக முபர்ரஊன மிம்மா யகூலூன், இந்த மக்கள் பேசுகின்ற விடயங்களை எல்லாம் விட்டு இந்த ஹஜ்ரத் ஆயிஷா, ஸஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் பரிசுத்தமானவர்கள், நிரபராதிகள் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. ஏன் இதனை சொல்ல வருகிறேன் என்றால், இன்று உங்களுடைய ஊரில், குறிப்பாக எங்கே உங்களுடைய ஊரில் குறிப்பாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி படுதூறு சொல்லி வாய் திறக்கப்பட்டு விட்டது, மறந்து விடாதீர்கள். நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள். எங்களுடைய ஊரில் அப்படியான ஒரு பிரச்சனை கிடையாது என்று நினைக்காதீர்கள். குறிப்பாக இந்த நாட்டில் இந்த பகுதிகள் தான் அவர்களுடைய டார்கெட் ஆகிவிட்டது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பிச்சலங்களுக்கு, சமுதாயத்துக்கு நேர்வழி என்றால் என்ன? அல்லாஹ் தஆலா எதனை நேர்வழியாக நமக்கு காட்டினான்? சஹாபாக்களுடைய வழிமுறையை, சஹாபாக்கள் பின்பற்றிய மார்க்கத்தை, சஹாபாக்கள் அறிமுகம் செய்த நபியை, சஹாபாக்கள் அறிமுகம் செய்த நபியை நபியாக, குர்ஆனை குர்ஆனாக, ஹதீஸை ஹதீஸாக, மார்க்கத்தை மார்க்கமாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கினான். இதிலே விஷத்தை, வழிகேட்டை பூத்துவதற்காகத்தான் சஹாபாக்கள் மீது படுதூறு சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவாகின்றது இந்த ஹதீஸ், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏச வேண்டாம். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமா, லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிஸ்ல உஹதின் தஹபா, உங்களில் ஒருவர் உஹது மலையளவு தங்கத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்தாலும், மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீபா, என்னுடைய தோழர் செலவு செய்த
ஒரு பிடி அரை பிடி தானியத்துக்கு அது சமமாக என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹது மலை என்றால் 7 கிலோமீட்டர் நீளமான மலை அது. அந்த மலையை தங்கமாக்கி அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவழித்தாலும் ஒரு சஹாபி செலவழித்த ஒரு பிடி தானியத்துக்கு அது சமமாகாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று பேசப்படுகிறது சஹாபாக்களும் மனிதர்கள் தான், நாமும் மனிதர்கள் தான், சந்தேகம் கிடையாது, மனிதர்கள் தான், நபிமார்களும் மனிதர்கள் தான். வித்தியாசம் இருக்கிறது. நபிமார்கள் பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சஹாபாக்கள் பாவத்தின் கெடுதிகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். குர்ஆன் சொல்கிறது சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. சூரா ஹுஜராத்துடைய வசனம் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை நோக்கி சொல்கிறான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் சஹாபாக்களே, உங்களுடன் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். உங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். யாரிலே அல்லாஹ்வுடைய தூதர்? யாரிலே? யாரிலே? சஹாபாக்களிலே. சொல்லிவிட்டு சொல்கிறான், லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும், நீங்கள் அதிகமான கர்மங்களில் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வழிபட்டால் நீங்கள் தான் கஷ்டப்படுவீர்கள் என்றால் நீங்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், வலக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், என்றாலும் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானுடைய அன்பை போட்டான். யாருடைய உள்ளத்தில்? சஹாபாக்களுடைய உள்ளத்தில். யார் போட்டான்? அல்லாஹ் போட்டான் என்பதை யார் சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அந்த ஈமானை உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளால் அலங்கரித்தான். வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர், உங்களுக்கு இறை மறுப்பிலே வெறுப்பை உண்டாக்கினான். வல் ஃபுசூக், பெரும் பாவத்திலே வெறுப்பை உண்டாக்கினான். வல் இஸ்யான், மாறுபாடு செய்வதிலே வெறுப்பை உண்டாக்கினான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், உலாயிக ஹுமுர் ராஷிதூன், அவர்கள் தான் நேர்வழியுள்ளவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் விளங்க வேண்டிய விடயம், சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானுடைய அன்பை அலங்காரத்தை போட்டு அவர்களிலே இறை மறுப்பில் பெரும் பாவத்தில் மாறுபாடு செய்வதில் வெறுப்பை உண்டாக்கினான். சஹாபாக்களால் ஏதாவது தவறு நடந்து விட்டால் தாங்க முடியாதவர்களாக தௌபாவை நோக்கி புறப்படுவார்கள். இதனை நீங்கள் முழு எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் பார்க்கலாம். இவர்களை தான் நேர்வழியில் நமது முன்மாதிரிகளாக அல்லாஹ் ஆக்கினான். எனவே நேர்வழி என்பது அது சஹாபாக்கள் நடந்த வழி. சஹாபாக்கள் சொன்ன தீர்ப்புகள் தான் மார்க்கத்திலே நமக்கு தீர்வு. சஹாபாக்கள் நம்மை வழி நடாத்த எந்த வழிமுறையை நமக்கு தந்தார்களோ அதுதான் நமது தீனுல் இஸ்லாம். சஹாபியின் மீது தப்பெண்ணம் கொண்டவர் முனாஃபிக்காக அல்லாமல் மரணிக்க மாட்டார். ஒரு சஹாபியின் மீது புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின், என்னுடைய தோழரை நேசிப்பவர் மூமினாகத்தான் இருப்பார். வலா யுப்கிதுஹும் இல்லா முனாஃபிக், அவர்களை கோபிப்பவர் முனாஃபிக்காகத்தான் இருப்பார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபியை கண்டு கோபம் வருபவர் காஃபிர் என்று குர்ஆன் சொல்கிறது. சூரா முஹம்மதிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லியகீப பிஹிமுல் குஃபார், சஹாபாக்களை கண்டு கோபம் வருபவர் காஃபிரே காஃபிர் தான் என்று குர்ஆன் சொல்கிறது. சூரா பக்ராவில் அல்லாஹ் தஆலா நம்மை நோக்கி சொல்கிறான், வைதா கீல லஹும் ஆமினூ கமா ஆமனன் நாஸ், அந்த மக்களிடம் சொல்லப்பட்டால் நீங்களும் இந்த சஹாபாக்களை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள். காலு அனுமினு கமா ஆமன சுபஹா, இந்த மடையர்களை போலவா நாங்கள் ஈமான் கொள்ள?
என்று சஹாபாக்களுக்கு மடையர் என்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதில் சொல்கிறான், அலா இன்னஹும் ஹுமுஸ் சுபஹா, அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தான் மடையர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சஹாபியை நோக்கி யார் மடையர் என்றானோ அவனை மடையர் என்று சொல்வது அல்லாஹ்வுடைய சுன்னத். இதே போன்றுதான் சஹாபியை யார் காபிர் என்றானோ அவன் காபிர் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத். சஹாபாக்களை காபிர்கள் என்று சொன்ன அந்த ஷியாக்கள் காபிர்கள் என்ற விடயத்தில் நாங்கள் எந்த சந்தேகமும் மற்றவர்கள் மறந்து விடாதீர்கள். காபிர்கள் மாத்திரமல்ல, காபிர்களை விட ஒரு படி மேலே உயர்ந்தவர்கள் குஃப்ரிலே, இறை மறுப்பிலே, மோசடியிலே, மாறுபாட்டிலே. எனவே நாம் நடந்த அன்றிலிருந்து இன்று வரை நாம் எந்த வழிமுறையில் வழி நடாத்தப்பட்டோமோ, நம்முடைய சஹாபாக்கள் முன்னோர்கள் பரம்பரையாக நமக்கு எந்த வழிமுறையை தீனாக தந்தார்களோ அந்த வழிமுறை அதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு காட்டப்பட்ட நேரான வழி. அன்றிலிருந்து இன்று வரை மூமின்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அந்த வழியே சுவர்க்கத்தின் பாதை, அதுவல்லாத ஒரு வழியை தேர்ந்தெடுப்பது நரகத்தின் பாதை என்று குர்ஆன் சொல்கிறது. மய்யுஷாக்கிர் ரசூல மின் பாதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேர்வழி இன்னது என்று தெளிவானதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தில் யார் மோசடி செய்வாரோ, வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமின்கள் எல்லோரும் சென்ற வழியை விட்டுவிட்டு வேறொரு வழியை தனக்காக பின்பற்றுவாரோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவரை நாங்கள் போகின்ற போக்கிலே விட்டு விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவருடைய முடிவை நரகமாக ஆக்குவோம். இது சூரா நிசாவுடைய வசனம். இது அல்லாஹ்வுடைய முடிவு. எனவே பரம்பரையாக வாழையாக முஸ்லிம்கள் எந்த வழியை பின்பற்றி வந்தார்களோ அதுவே நமது நேரான வழி. அதிலிருந்து சீர்கெடுக்க, மக்களை திசை திருப்ப, சஹாபாக்களை விட்டும் மக்களை வேறு பக்கமாக திருப்ப எடுக்கப்பட்ட இந்த முயற்சிகள் அனைத்தும் வழிகேடுகள், ஒதுக்கி தள்ளப்பட வேண்டியவைகள், குஃப்ர்கள், அல்லாஹ்விடத்தில் இறை மறுப்புகள். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவனுடைய ஹக்கான மார்க்கத்தில் உறுதியாக இருக்க தௌஃபீக் செய்வானாம். மேலான அவனுடைய தீனை ஹக்கானதாக விளங்கி அதனை எடுத்து நடக்கவும், பாத்தில்களை தவிர்த்து நடக்கவும் தௌஃபீக் செய்வானாம். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.